ஏன்னா இவன் காருக்காரன் இதில் கட்டே கிடையாது, யூட்டனே கிடையாது. ஆனால் யூட்டன் போட்டு நிப்பாட்டியிருக்கான். அவனுக்கு அடி இல்லை, வெஞ்சு தான் நிற்கான். சரி, இந்த வேலை அப்படி தானே, அப்புறம் என்ன ரிஸ்க் இல்லாமலே இருக்கும், என்ன நம்ம வாங்காமலே இருக்கும், நம்மளும் வாங்க தானே செய்கிறோம். ஸோ சவுதிக்கு வந்து நான் அதிகமாக பார்த்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹயபூசா ஒன்று தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் சில்வர் எடிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுசுக்கியோட, அது எத்தனை சிசின்னு தெரில. இன்றைக்கி வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட் கம்ப்ளைண்ட்டு, கிக்கர் அடித்தா கிக்கர் அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கப்புமே இல்லை, ஒன்றுமே இல்லை, சரியாகவே இல்லை. அதான் இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:55 ஆகுது, 5 மணி ஆக போகுது. இதுதான் எங்களோட மெக்கானிக் ரூம். சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 12, மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 மணி ஆகுது. ஸோ நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் இல்லை, ஸ்பீடு இல்லை, அப்புறம் கிளச்சும் சரியாக இது ஆகலை. உடனே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்துருந்தேன், ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் இப்போ. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கும் சந்தோஷப்பூர்வம் ஆல்ரெடி நம்ம சேலஞ்ச் நடந்துகிட்ருக்கு. இல்லை இன்றைக்கி டே 12. அவர் ஆல்ரெடி 15 கம்ப்ளீட் பண்ணிட்டார். அவர் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்க்குறாரு. நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாரு. நம்ம அப்படி இல்லை, நம்ம 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்குறோம். அதிகபட்சம் 8 மணி நேரம் கூட வராது, அவ்வளோ தான் வேலை பார்க்குறோம். 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா, நேற்று 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாள் 14 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 கம்ப்ளீட் பண்ணோம். அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கேன், பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த ஜாப்பை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னா இந்த வேலைக்கு வாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழே லைக், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:06 ஆகுதுங்க. ஸோ 5 மணி ஆகுது. செக்ஷன் லாகின் பண்ணுறதுக்கு யாஸ்மின் போனோம். நம்ம இன்னும் செக்ஷன் லாகினே பண்ணல. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ நைட்டில் சொல்லியிருப்போம், கிளச்சை பிடிச்சி கியர் போட்டால் கியர் விழாது. ரெண்டாவது பிக்கப்புமே ரொம்ப ஸ்மூத், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கியரில் ஆக்சிலேட்டர்லாம் கொடுத்தா எவ்வளோ ஸ்பீடாக இழுக்கணும், ஆனால் அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப பூ போல் இந்த போகும். அதை நான் சொன்னேன், நேற்று நைட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன், பார்க்கல. இன்னைக்கு காலையிலே சொன்னேன், ஒன்றும் கேட்கல. அப்போனா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகலை. சரிங்களா, கிக்கர் அடித்தேன். கிக்கர் ரொம்ப லூஸாக போயிட்டு வந்ததுனால உடனே பார்த்தா அப்புறம் கிளச் பிளேட் தான் மாற்றணும் அப்படின்னா இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பிக்கப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்தா அப்படி இன்னும் பறக்குது. ரெண்டாவது கிக்கரும் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆயிடுது. சூப்பராக இருக்குது இப்போ வண்டி. அதான் வண்டியில் அந்த குறையெல்லாம் தீர்த்துட்டாங்கன்னு வைங்களேன். வண்டி அது நம்ம இந்தியாவிலே அப்படி தான். நம்ம வண்டியில் இருக்க பிரச்சனையெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா வண்டி ஸ்பீடாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எனக்கெலாம் வண்டி சர்வீஸ் பண்ணாலே ஃபீல் ஆகும், ஓ சூப்பராக வண்டி போகுது அப்படிங்கிற. வாட்டர் சர்வீஸ் பண்ணாலே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம. ஏன்னா நமக்கு வண்டி அவ்வளோதான், அது எப்படி போனாலுமே வண்டி தான். ஸ்லோவாக போனாலும் வண்டி தான், ஸ்பீடாக போனாலும் வண்டி தான். சரிங்க, நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ப்ரோக்கும் வந்து சேலஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. யார் இந்த மாதம் அதிக ஆர்டர் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போவே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஆர்டர் எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் விடாமுயற்சின்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் விட மாட்டேன். கண்டிப்பாக அவர் நான் எப்படியும் பீட் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் டெய்லியும் 15 கம்ப்ளீட் பண்ணிடுறாரு, அதுக்கு மேலே சில நாள் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ நம்ம அப்படி கிடையாது, ப்ராப்பராக 15 கம்ப்ளீட் பண்ணுறோம், இல்லை சில நாள் 12, 13 அந்த மாதிரி தான் இருக்குது. 13, 14 தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இனிமேல் வர்ற காலத்தில் அப்படி இருக்காது. ஏன்னா இன்னிலேருந்து 12 இன்னிலேருந்து என்ன அப்படி இருக்காது. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் பீட் பண்ண முடியும். அது பீட் பண்ணோங்கிறதுனால இல்லை, நம்ம டார்கெட்டே அப்படின்னா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து 3 நாள் லீவ் வேறு. அப்படிங்கும்போது அதிலே 45 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதம் 31ங்கிறதுனால சரி அதில் ஒரு நாளை கழிச்சிடலாம். 2 நாள் வந்து 30 ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 30 ஆர்டர் எடுக்கணும்னா டெய்லியுமே அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா மட்டும் தான் முடியும். அதனால் அதை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நாளையிலேருந்து அப்படி ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தான் எல்லா நாளும் சொல்லிகிட்டு இருக்கேன், முன்னோட்டி வரணும்னு. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்து தடங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிடுறேன், எனக்காக நீங்கள் வேண்டிங்க, எனக்காக நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரெஸ்ட்டு. ஏன்னா அவர் காலையிலே 10 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் முடிச்சுட்டு ரூமில் போய் தங்கி படுத்துருவார். அப்புறம் நைட்டு 12 மணிக்கு தான் வருவார். இல்லைனா நைட்டு ஒரு 10 மணி போல் வந்துடுவார் வெளியே.
சீட்ல அந்த சூரியனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல ஆஃப் பாயில் போட்டா எப்படி இருக்கும். ஸோ நல்லா வெள்ளையா சென்டர்ல மஞ்சா இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மஞ்சள் கரு இருந்த மாதிரி இருக்கு அந்த சூரியன். ஆனால் எனக்கு கண்ணு லைட்டா பூசுது அவ்வளோதான். பட் இருந்தாலும் அழகா இருக்கு அவ்வளோதான். அழகா இருக்காது ஆபத்தா தானே இருக்கும். அதே மாதிரி தான் இது அழகா இருக்கு. இதனால கொஞ்சம் பிரச்சனையே இருக்கு. கண்ணு கொஞ்சம் பூசுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து லாகின் பண்ண போக வேண்டியது யாஸ்மின். என்ன பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல மட்டுமே 13 கிலோமீட்டர் இந்த ஸ்டேட் ஹைவேல நம்ம போக வேண்டியிருக்கு. 14 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. ஸோ இனிமேல் டிராவல் பண்ணுற மாதிரி தான். இந்தியாவில் நம்ம டிராவல் பண்ணுவோம் தெரியுமா. ஸோ இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து நம்ம மதுரைக்கு போகிறோம், மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோம், கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வீடியோஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ தான் தெரியும் சூர்யா டெய்லி எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சேலஞ்சும் போகும், இதுவும் ஒரு பக்கம் போகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிமால்ல இருந்து நம்ம வந்து யார்முக் லைன் போயிட்டு இருக்கோம். இது வந்து யார்முக் யார்முக்குங்கிற ஒரு ஹைவே. இது வந்து பாத்தீங்கன்னா தமாம் ஹைவே. சரிங்களா. நம்ம ரூமுக்கு பேக் சைட்ல இருக்கிறது துமாமா ஹைவே. ஸோ தமாம் ஹைவே ரெண்டும் ஒன்னா தான் கனெக்ட் ஆகும் போற வழியில. ஆனா சொல்றேன் இது தமாம் ஹைவே. ஸோ ரொம்ப டேஞ்சரான ஹைவே அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கின ஒரு ஹைவே தான் இது தமாம் ஹைவே. நம்ம மைண்ட்ல இருந்து அந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, ஐயோ அந்த ஆக்சிடென்ட்ங்கிறதே அழிச்சிடலான் இருக்கேங்க. ஸோ நெகட்டிவா நம்ம மைண்டுக்குள்ள வைக்க கூடாது, எப்பவுமே பாசிட்டிவா வைக்கணும்னு தான் இருக்கேன். ஸோ ஆக்சிடென்ட்ங்கிற ஜோனை இது பண்ணிட்டு பாசிட்டிவா வீடியோ போடலான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அதான் கேட்கறாங்க, என்ன ப்ரோ எப்போ படத்துல ஆக்சிடென்ட் ஆயிரும் சொல்றீங்களேன்னு. ஆனா உண்மையதான் சொல்றேன், அது உண்மைதான். சரிங்களா. ஆக்சிடென்ட் ஆகும், அது உண்மைதான். பட் இருந்தாலும் இனிமேல் பாசிட்டிவா போடலான் இருக்கேன். முந்தி அப்படிதான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நெகட்டிவ் சேர்த்து போட்டேன். பட் எனக்கு இப்போ நெகட்டிவ் போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எங்க வீட்டில் உள்ள இந்த வீடியோஸ்லாம் பாக்குறாங்க, அப்போ ரொம்ப பயப்படுறாங்க. அதனால இனிமேல் பாசிட்டிவ் மட்டும் தான் வரும் நம்ம சேனல்ல. ஸோ கண்டிப்பா பங்கமா இருக்கும். ஸோ தொடர்ந்து பாக்குறது மட்டும் தான் உங்களோட வேலை. கண்டிப்பா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா பழைய மாதிரி இந்த மோட்டோ விளாக எடுத்து கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ முந்திலாம் மோட்டோ விளாக்னா பீக்ல இருந்துச்சு. எப்படி சொல்ல, எல்லாரும் கேட்டாலும் மோட்டோ விளாக் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்து. இப்போ எல்லாருமே மோட்டோ விளாகரா இருக்காங்க, அதுதான் விஷயம். ஆனா தப்பு இல்லை, எல்லாருமே மோட்டோ விளாகரா அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வரது தப்பு இல்லை. ஆனா அதுக்கான வியூஸ் இல்லை இப்போ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பழைய மோட்டோ விளாக் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. நான்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மோட்டோ விளாகர், பழைய மோட்டோ விளாகர் இருக்காங்க. ஸோ அந்த 5 பேருக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் தமிழ்ல. அப்புறம் ஹிந்தியில் ஒரு 2 பேர் இருக்காங்க. எப்பவுமே அந்த வீடியோஸ் நான் ஃபுல்லா பார்க்கறதும் இல்லாமல் லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவேன். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச மோட்டோ விளாகர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கேட்குறது மோட்டோ விளாகர்ஸ், டிராவலர்ஸ், ஏன்னா இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறவங்க, சும்மா இந்த ரேஸ் போடுறவங்க ஸ்டண்ட் போடுறவங்கள நான் கேட்கல. நான் சொல்றது டிராவலர்ஸ் கேட்குறேன், மோட்டோ விளாகர்ஸ். இன்னைக்கு காலையில இந்த நியூஸை பார்த்தோன்னே உண்மையில எனக்கு பயங்கர கோவம். இந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு சத்தியமா மனசே கேட்கலங்க. என்னன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடி வெடிக்கிறதுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதை விடுங்க, அது ஒரு சைடில் வைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கே இல்லாமல் வெடி அடிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னோட்டிலேருந்தே வெடி அடிச்சுட்டு இருப்போம். தீபாவளிக்கான அந்த பட்டாசு அந்த விற்கிறாங்க தெரியுமா, அந்த கடையில் எல்லாமே சேல் ஆகும், அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அது இல்லாமல் அவங்க வந்து ஃபேக்ட்ரியில் போய் வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரிங்களா. அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த அரசாங்கம் பட்டாசு வெடிக்கிறதுனால பொல்யூஷன் இதாகுது அப்படின்னு சொல்லி எப்போ அந்த அரசாங்கத்துக்கு தோணிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்ப அப்படி தோணிச்சோ அப்ப இந்த பட்டாசு வெடிக்கிற டைமே மாத்திட்டாங்க. சரிங்களா. ஓகே, நான் ஒத்துக்கிடுறேன், பட்டாசு வெடிக்கிறதுனால பொல்யூஷன் மாசுபடுதுன்னு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ ஃபேக்டரிஸ் இருக்கு. சரிங்களா. எவ்வளவோ ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியே போற புகை, பயங்கரமான புகையை நான் என் கண்ணாலே பார்த்துருக்கேன். சரிங்களா. மதுரை பக்கத்துல இருக்க சிமெண்ட் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா புகையா மேல போகும், அது பிரச்சனை இல்லையா. தூத்துக்குடி பக்கத்துல ஆர்பர் பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு அனல் மின் நிலையமா அணு மின் நிலையமான்னு தெரியல ப்ராப்பரா எனக்கு, அங்க இருந்து வெளியே போது போக, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப இந்த தமிழ்நாட்டில் இதுல இருந்து போற புகை வந்து நம்ம வளிமண்டலத்தையோ இல்ல காற்றை மாசுபடுத்தாதுன்னு நம்புற நம்ம கவர்மெண்ட் இந்த ஒரு நாள் வெடிக்கிற வெடியில மாசுபட்டுருமா எனக்கு தெரியல. ஓகே, அதை விட்டுருங்க. ரெண்டாவது, இப்ப இந்த வெடியை வச்சுதான் சிவகாசியில ஒரு 75% வந்து பாத்தீங்கன்னா நம்பி இருக்காங்க இந்த வெடி ஃபேக்டரியை வச்சு மட்டும்தான். ஸோ அங்கே நிறைய தொழில் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வெடியை வச்சு நிறைய குடும்பங்கள் இருக்கு. இப்போ நம்ம அதிகமா வெடி வாங்கல அப்படின்னா அங்க ப்ரொடெக்ஷன் அங்க உற்பத்தி பண்றது கம்மியாயிரும். அப்படி கம்மியாயிட்டுனா லேபர்ஸோட இது கம்மியாயிரும். லேபர் கம்மியாயிட்டாங்கன்னா வருமானம் எப்படி இருக்கும், அங்க உள்ளவங்க எப்படி வாழ்வாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் இந்த ஒரு நாள் கதைக்காக ஸோ நிறைய பேரோட வாழ்க்கை அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளுங்கிறது நம்மளோட ஃபெஸ்டிவல்.
ஸோ அது நம்மளோட விருப்பத்துக்கு தான் இது பண்ண முடியுமே தவிர காலையில் 3 மணி நேரமோ நைட் ஒரு 2 மணி நேரமோ வெடிக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் கண்டிப்பாக இதில் ரூல்ஸ் போடவே கூடாது. ஸோ அப்படி போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு எல்லா ஃபேக்ட்ரியுமே க்ளோஸ் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே கார் பைக்லேருந்து வர்ற புகையை நிப்பாட்டுங்க அப்பனா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே இயற்கை மேலே ரொம்ப அவங்களுக்கு அக்கறைன்னா கன்னியாகுமரி சைடில் இருக்க நிறைய மலையை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை நிப்பாட்டுங்க முதல்ல. அதில் வர்ற வளர்ற மரத்தை வச்சு பொல்யூஷனை திருப்பி நம்மளால் சரி பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மலையை உடைக்கிறத நிப்பாட்டுங்க பார்ப்போம். ஸோ இதுதான் எனக்கு தோணுச்சு. சரி இதை சொல்லுவோன்னு சொன்னேன். கண்டிப்பாக இது பார்ட் 2 வரைக்கும் போகும். ஏன்னா இது வந்து ஒரே வீடியோவில் கண்டிப்பாக போட முடியாது. கண்டிப்பாக 2 வீடியோஸ் இருக்கும். ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா 5/24 ஸோ 5 ஆக போகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாஸ்மின் இது வந்து அல் யாஸ்மின்ங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அல் யாஸ்மின், அப்புறம் நசீமு, ரபி, கிர்நாத்து, அதுக்கப்புறம் வாதி, அல்ஃபலா, ஸோ இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த ஜோன் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ லாகின் பண்ணல. நான் இப்போ நேராக போயிட்டு நம்ம தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அல்வாதியில் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்னோடய வீடியோ ஒன்று வைரல், 2வது வீடியோ அது 2வது வீடியோ வைரல் ஆச்சு அப்படின்னா அது அந்த கடையில் வச்சு தான். நான் தமிழ்நாடு ஹோட்டலில் வச்சு போட்டிருப்பேன். இங்கே ஒரு தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அந்த கடை தான். ஏன்னா அங்கே உண்மையில் இப்போ அது நம்ம ஊர் கடைங்க, அது அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்குன்னு எல்லாரும் வந்துட்டு டீசெண்டாக இல்லை, ஆள் நீட்டாக இல்லை, அப்படி இல்லை. ஒரு ஹோட்டலுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க எப்படிங்க ரொம்ப நீட்டாக இருக்க முடியும்? ஸோ ஒரு பெரிய ஹோட்டலாக இருந்தால் சரி, குக் பண்ணுறவங்க ஒரு ஆளாக இருப்பாங்க, சப்ளை பண்ணுறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, இலை எடுக்கிறக்கு ஒரு அந்த க்ளீன் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. சரிங்களா? சின்ன கடை அவ்வளோ தான் இருக்கும். அப்போது குக் பண்ணுறவன் தான் சப்ளை பண்ண வேண்டியிருக்கும், சில நேரம் சப்ளை பண்ணுறவன் க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குமா அழுக்காக தான் செய்யும். சரிங்களா? சின்ன கடை, அது ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். என்ன தான் நம்ம குளிச்சுட்டு நீட்டாக வந்தாலுமே ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அழுக்கு ஆயிரும் திரும்ப. ஸோ அதனால் எல்லாரும் அதை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்களே, நானும் அது இப்படி கிடையாதுங்க. ஏன்னா நான் வந்து சாப்பாடு நல்லா இருக்குதா க்ளீனாக இருக்குதான்னு மட்டும் தான் பார்க்கணுமா தவிர சாப்பாடு சுத்தமாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுன்னா ஓகே. அதை விட்டு கடை அப்படி இருக்குது, அதுக்கு மரண விலாசம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் அப்படிலாம் நினைக்கல. எனக்கு அது ஓகே. எனக்கு அது நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. நீங்கள் முடிஞ்சுன்னா யாராவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அது நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட். இப்போவுமே பாருங்க, நான் இப்போ போகிறது எதுக்குன்னா தோசை இருக்குவாங்க. சரிங்களா? மற்ற எல்லா கடையிலையும் ஊத்தாப்பம் நம்ம தோசைன்னு சொன்னால் அதில் புள்ளி கூட வராது. நம்ம தோசையில் நம்ம வீட்டில் சுடுறதுல புள்ளி இருக்கும், டாட் இருக்கும். அதான் நல்லாயிருக்கும். இது ஊத்தாப்பம் மாதிரி இல்லாமல் மாவு மாதிரி தருவாங்க எல்லா கடையிலையும். சரிங்களா? அதான் தோசை. ஒரு கடையில் சூப்பராக இருக்கும். ஒன்று. 2வது இப்போ போகிறது வந்து குடல் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இங்கே குடல் இருக்கும் இந்த டைமில். ஸோ போகணுமா 2 தோசை வாங்கணுமா, ஒரு குடலை வாங்கணுமா, நல்லா சாப்பிட்டுமா, அதுக்கப்புறம் வேலையை பார்த்துமான்னா நைட்டு ஃபுல்லாக வந்து வேலை பார்க்கலாம். அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்றது நைட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா ராயல்னு ஒரு கடை இருக்குது. சரிங்களா? அதுவுமே அருமையான கடை தான். ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போது கொஞ்சம் தான் என்னோட வேலைக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மற்றவங்க நல்ல வேலை பார்க்குறீங்க, நல்ல சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸ்பென்சிவாக இருக்காது. எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம். ஆனால் அதுக்கு நம்ம இங்கே சாப்பிடாமலாம் இல்லை, நம்மளாம் சாப்பிட்ருக்கோம், எப்போவும் சாப்பிட்றது தான். பட் சொல்கிறேன் அப்புறம் சொல்லுவான்ல, ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ வாழ்கிறீங்க சூப்பராக, அவ்வளோ இடத்துலையுமே சாப்பிட்றீங்க, அங்கே போய் சாப்பிட்றீங்க, இங்கே போய் சாப்பிட்றீங்க. எம்மாடி பைத்தியக்கார ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அதாவது நிப்பாட்டிட்டு நாய் வண்டி எடுத்துட்டு நீயா போய் எதாவது இடிச்சுட்டு சாப்பிட்றா, ஏன் வண்டிக்கு வரா? இதுதான் அந்த வெல்கம் ரெஸ்டாரண்ட். நல்ல தோசை, ஒரு குடல். பார்த்தீங்கன்னா 5:51 நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சுங்க. நல்லா சாப்பிட்டேன். போயிட்டு 2 தோசை, குடல் தான் கிடைக்கல. குடலுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், குடல் இல்லைன்ட்டாங்க. உடனே சிக்கனு மட்டன் பீஃபுன்னு அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா குடல் தான் சாப்பிடணுன்னு வந்தேன். குடல் இல்லை. அப்புறம் தோசையும் கலக்கி சால்னா ஊற்றி நல்லா கலக்கி, அது ஒன்று. ஸோ 2 சாப்பிட்டு ஒரு உளுந்த வடை ஒன்று வாங்கினேன், ₹1க்கு 2 உளுந்த வடை. அதையும் நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு பில்லு வந்து பார்த்திங்கன்னா ₹8. ஸோ கொடுத்துட்டு நான் கிளம்பியாச்சு. ஏன்னா இங்கே வந்து ஒரு தோசை ₹2 தான். மற்ற கடையில் வந்து 4.50க்கு 3 தோசை கொடுப்பாங்க, ₹4. ஆனால் தோசைங்கிறது குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே தருவாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2வது அங்கெல்லாம் ஒரு சாம்பார் ஒரு சட்னி. இங்கே அப்படி இல்லை, சாம்பார் சட்னி கறி குழம்பு இதுவும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் வேணுமாங்கிறது கேட்டுகிட்டே இருப்பாங்க. மற்ற கடையில் சாம்பார் நம்ம கேட்டாலே ஓகே இப்போ அப்படிமான்லு, இல்லைனா வா அப்படிமான்லு ஏதாவது ஒன்று சொல்லுவான்லாம், கொண்டு வந்து வைப்பான்லான்னு பார்த்தா லேட் ஆகிக்கிட்டே இருப்பான்லு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, கேட்டோன்னே எடுத்து ஊற்றுவாங்க, வேணுமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு கடை.
கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஷை ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, உண்மையை சொன்னேன். ஏன்னா நம்மளையுமே நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் கம்மியான பட்ஜெட்டில் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு போய் இந்த வீடியோ அட்லீஸ்ட் போய் சேரம் பார்த்தீங்களா, அதனால தான். அந்த வண்டிக்கும் அவனுக்கும் பாருங்களா எவ்வளோ தண்டியாக இருக்கான், குண்டாக இருக்கான். அந்த வண்டி சின்னதாக இருந்த மாதிரி இருக்குங்க. அந்த வண்டி சின்ன வண்டி தான், அது இந்த நம்ம RX 100 மாதிரி குட்டியாக இருக்கும். ஆனால் ஸ்பீடு பங்கமாக இருக்கும், இழுக்கும் ஊன்னு. ஸோ 3வது ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:43 ஆகுதுங்க. 5:45க்கு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். சரிங்க, அப்போ தான் லாகின் பண்ணோம். ஃபஸ்ட் ஆர்டர் அப்போ தான் எடுத்தோம். ஸோ இப்போ 6:43 ஆகுது. 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு. 4.1 கிலோமீட்டர். 3 ஆர்டருமே ஷார்ட் ஆர்டர் தான். 3 ஆர்டருமே 5 கிலோமீட்டருக்கு மேலே இல்லை, எல்லாமே 5 கிலோமீட்டருக்கு கீழே தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:12 ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 6வது ஆர்டரை கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்டா இவ்வளோ லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கடையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்போம், ஒரு 25 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். அது போக அந்த கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்ரு. நான் ஆல்ரெடி ஒரு கடையில் அவங்களோட டைமிங்கை தாண்டி 20 நிமிஷம் அவங்களோட குக்கிங் டைம், அதை தாண்டி 25 நிமிஷம், ஸோ டோட்டலாக 45 நிமிஷம் ஒரு கடையில் ஒரு ஆர்டருக்காக நின்றுருக்கேன். அது போக 23 கிலோமீட்டருக்கு ஒரு ஆர்டரை கொண்டு போயிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா 23 நிமிஷத்துக்கு மேலே. சரிங்களா, அதனால் டிராஃபிக்கான ஒரு ஏரியா அப்படி கொண்டு போனேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஆர்டருக்கே ஆயிடுச்சு. ஸோ இப்போவுமே ஒரு ஆர்டர் எடுக்க போனேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேரிங் டைமை தாண்டி 15 நிமிஷம். ஸோ சவுதிக்கு வந்து நான் அதிகமாக பார்த்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹயபூசா ஒன்று தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் சில்வர் எடிஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுசுக்கியோட, அது எத்தனை சிசின்னு தெரில. ஸோ 2 வண்டி நிற்க பாருங்க. ஸோ அது ஏஜிவி, ரெண்டுமே ஏஜிவி ஹெல்மெட் தான். வா, பக்காவாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் ஹயபூசா பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் யூடியூபர்ஸ் யார், என்ன பைக் வச்சுருக்காங்கன்னு அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்போவுமே ஸோ R1 தான், அது ரொம்ப பிடிக்கும். அந்த வண்டி வாங்குறேனோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த வண்டி பைக்குங்கிறது எனக்கு அந்த R1 ரொம்ப பிடிக்கும். நேக்கிட் பைக்கில் எனக்கு இப்போ ரீசெண்டாக பிடிச்ச பைக் அப்படின்னா அது MTங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த MT, அந்த R1. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி.